சார் வணக்கம். காலை வணக்கம் சார் எல்லாருக்கும். சார் நம்ம இதில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஜென்ரல் தமிழுக்கு புதுசா சிலபஸ் மாத்துனாங்க இல்லைங்களா? ஸோ அது 85 வினாக்கள் இலக்கண பகுதியிலேருந்து கேட்கப்படும்னு சொன்னாங்க. ஸோ அதில ஒரு பகுதி தான் இந்த யூனிட் 5 அப்படின்னு சொல்றதில இருக்கு இல்லைங்களா? அதில பார்த்தீங்கன்னா யூனிட் 5 என்னன்னா, தமிழ்ல ஸோ வாசித்தல் மற்றும் புரிந்துகொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இது என்ன சார் ஈஸி தானே அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை சார் இதுலேயும் ஒரு சில கொஞ்சம் என்னென்னா இதில் டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சுத்த விடுவாங்க லைட்டாக. ஓகேங்களா? இதுனா சார் ஈஸியாக தானே இருக்குது, 5 கொஷின் ஈஸியாக போடலாம், 15 கொஷின் அப்படின்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் அந்த ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராவிலேருந்து நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சர் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுனும்போது அங்கே டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காகவே அவங்க இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஈஸியாலாம் இருக்காது, கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஸோ அது ஈஸியாக நீங்கள் அந்த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கொஷின்ஸ் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா 15 வினாக்களுக்கு நீங்கள் அந்த பேரா படிச்சுட்டு இது பண்ணும்போது டைம் தான் இழுக்கும்போது கொஞ்சம் அடுத்த கொஷினுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இங்கே டைமிங்கும் முக்கியம். 3 மணி நேரம் போது அதுவும் ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுலேயுமே நிறைய தவறு நடக்குது இல்லைங்களா? அதனால தான் இதை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க, இதை எப்படி அட்டன் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சார் ஆக்சுவலி இந்த வாசித்தல் திறன் பற்றி கொடுத்து இந்த மாதிரி ஒரு இப்போ கொஷின் பேட்டர்ன் எதுக்குன்னா 2A மெயின்ஸும் அந்த 2 மெயின்ஸுக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸில் பண்ணால் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து இது கம்பல்சரி வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு முன்னாடி அது மாதிரி இல்லை. ஸோ அதை ஒரு மாடலாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டே அதுதான். அப்போ அதுலேருந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அவங்க எடுக்க போகிறாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு 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 5-6 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் கிடைக்கும். இப்படி தான் கேட்குறாங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது மேலே தமிழ் தகுதி தேர்வு நிறைய 100 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸோட கொஞ்சம் நிறையவே ஓரியன்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் தமிழ் தகுதி தேர்வு கொஷின் டெய்லியுமே பாருங்கள். டெய்லியுமே 100 கொஷின் நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரிங்க சார் வாங்க, இது வந்து ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் நடந்தது. ஸோ இதில் பாருங்கள் சார், பாருங்கள் இருக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட பத்தியை நன்கு படித்து கீழ் கேட்கப்பட்டுள்ள 5 வினாக்களுக்கு விடையளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு வினாவுக்கும் 2 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தமிழ் தகுதி. சார் இது மாதிரி கொடுத்தோன்னு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பத்தியை படிக்கக்கூடாது. ஓகேங்களா? பேராவை படிக்கவே கூடாது. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தவறு. பேராவை படிக்கக்கூடாது. என்ன சார் பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் அவுட் பண்ணணும் நீங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேராவுக்கே போகணும். இடத்துலையுமே பேராவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஷினை படிக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே டைம் போயிடும். புரியுதுங்களா? நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஷினை படிக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கடையேழு வள்ளல்கள் குறியில மன்னர்கள் குறிப்பிடப்பட்ட புலவர்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஷின் கடையேழு வள்ளல்களின் பெயர்களை குறிப்பிடுங்க. இல்லைனா எல்லா கொஷினும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேராக்குள்ளே போங்க. இல்லை ஒவ்வொரு கொஷினும் ரீட் அவுட் பண்ணிட்டு பேராக்குள்ளே போனாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு கொஷினை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிடுங்களேன். கடையேழு வள்ளல்கள் குறியில மன்னர்களாக குறிப்பிட்ட புலவர்கள் யார்? அப்போ கடையேழு வள்ளல்கள், மன்னர்கள், புலவர்கள் அப்படின்றது அங்கே கீவேர்டு. அப்போ நீங்கள் உடனே பத்திக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வனப்புமிக தமிழகத்தை ஆண்டு வளமிகு மூவேந்தர்களைப் போலவே குன்றா புகழ் கொண்ட குறைவிலா நெஞ்சத்தோடு பல குறுநில மன்னர்களும் ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருஞ்சித்தனார், நத்தனார் ஆகியோர் கடையேழு வள்ளல்கள் பற்றி சிறப்பித்து கூறும் அவர்கள் குறுநில மன்னர்களாகவே கூறப்படுகின்றனர். அப்போ இந்த இடத்துல குறுநில மன்னர்கள், ஓகேங்களா, வள்ளல்கள், புலவர்கள் அப்படின்னு அப்போ புலவர்கள் போது யார்? இவங்க 2 பேர். அப்போ பெருஞ்சித்தனாரும் நத்தத்தனாரும் ஆகியோர் கடையேழு வள்ளல்களும் புலவராக குறிப்பிடப்படுகின்றனர். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே மெயின்ஸில் எழுதணும், அங்கே வந்து டிக் அடிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? பெருஞ்சித்தனார்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பெருஞ்சித்தனார். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், ஒரு கொஷின் முடிஞ்சுன்னா அடுத்தது கடையேழு வள்ளல்கள் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு. இங்கே மெயின்ஸ்னால அதை 7 பேர் கேட்குறாங்க. ஸோ அங்கே கடையேழு வள்ளல்கள் பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. அது ஈஸியாக வள்ளல்கள் உங்களுக்கு தெரியும். கடையேழு வள்ளல்கள்னால வேறு ஒரு புதுசாக ஒரு பத்தியை கொடுத்துட்டு நீங்கள் போடும்போது பிரச்சனையாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கடையேழு வள்ளல்கள்னால் பாரி, ஓரி, காரி எல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்க. அது புதுசாக இருக்கும்போது தெரியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வரேன். இதை எப்படி கேட்கணும், ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சரி அடுத்த கொஷின் போகலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை எப்படி இதுக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தவன், அப்போ தேர் கொடுத்தவன் யாருன்னு அடுத்து முல்லைக்கு தேர் இருந்த எல்லை இன்பம் கொண்ட பரமமலை பகுதியை ஆண்ட பாரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர் வந்துருச்சு, பாரி, அவ்வளோதான். அப்போ கொஷினை படிச்சுட்டு தான் நீங்கள் பத்திக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு பத்தியை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷினுக்கு வரணும். அப்படி பண்ணக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நடந்த 2A மெயின்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டோட கொஷின்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சார் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஷின். ஓகேங்களா? இது ஒரு மெயின்ஸ் கொஷின். கொடுக்கப்பட்ட பற்றி நன்கு படித்து அதன் கீழ் கொடுக்கப்பட்ட 5 வினாக்களுக்கு விடையளிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கணும். தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி தெரியும், தமிழ் படித்ததுனால. ஸோ தெரியாத பற்றியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும். சார் தெரிஞ்ச பற்றியோ தெரியாமல் கொஷினோ உங்களுக்கு, பட் நீங்கள் பேராவில் படிச்சிருங்க.
ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் திருவள்ளுவர் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பேரால் ஔவையார்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்த உடனே திருக்குறள் திருவள்ளுவர்னு டக்குன்னு ஆப்ஷன் அழிக்க வேணாம். அங்கே என்ன கொடுத்துருவாங்களோ அதை தான் நம்ம போடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்குவேன், அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் உங்களை வந்து அதுக்கு தான் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்கள் அந்த பற்றியே படிக்காமலே இப்படி நீங்கள் ஆர்வக்கோளாறு பண்ணிட்டீங்க அப்படின்னுடுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் நாங்கள் அப்படி வச்சோன்னுவாங்க. அதனால் நீங்கள் அந்த பற்றிய படிச்சிருங்க. தெரிஞ்ச கொஷினா தெரியாத கொஷினா வாட்டவர். இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே திருக்குறள் இயற்றியவர் ஔவையாரும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நம்ம ஔவையார் தான் போகணும். டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் ஏற்றாகணும். ஏன்னா அதுக்கான விடை அங்கேயே இருக்குது. அந்த பற்றியை பார்த்தா நம்ம டிக் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால் அவங்க அப்படி கூட சொல்லி லாக் பண்ணலாம் நம்மளை. அதனால் நீங்கள் தெரியும் அந்த கொஷின். கலிங்கத்து பரணி தான் தமிழ் முதல் பரணின்னு தெரியும். எல்லாத்தையும் தமிழ் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும். உடனே கலிங்கத்து பரணி டிக் அடிச்சிட வேண்டாம். ஒன்ஸ் ஒரு பற்றியை படிச்சிருங்க. ஓகேங்களா. கொஷினை படிச்சுட்டு நீங்கள் பற்றியை படிக்கிறங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ் முதல் எழுந்த பரணி நூல் இது. சோழர் படை தாக்குதலை கண்ட கலிங்கர் இஃது மாய வித்தை என்ன வித்தை எரிக்க தீவன அஞ்சினர். ஓகேங்களா. சரி, ஓகே. அது மாதிரி நீங்கள் திரும்ப நான் அதே சொல்ல விருப்பப்படலை வேணா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பற்றியை படிக்க ஆரம்பிச்சு கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள பேராக்குள்ளே பற்றிக்குள்ளே போயிடுங்க. புரியுதுங்களா. அப்படி போயினா தான் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது, ஈஸியாக கொஷின்ஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி பற்றியை படிச்சுட்டே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷினாக இருக்கணும், தெரியாத கொஷினாக இருக்கணும், பற்றியை படிச்சுட்டே ஆன்சர் பண்ணது ரொம்ப சிறப்பு சார். ஓகேங்களா. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். புரியுதுங்களா. ஏன்னா ஆர்வக்கோளாறு எல்லோரும் முன்னாடி பற்றியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ்க்கு வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. எதுக்கு பற்றியை படிக்கணும் நீங்கள்? புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிச்சிருங்க. கொஷினை படிச்சுட்டு பற்றியை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. சரிங்க சார். இது மாதிரி தமிழ் தகுதி தேர்வுலையும் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இது மெயின்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா. மெயின்ஸ்லேயே பாருங்கள் இப்படி தான் கேட்குறாங்க. தமிழ் தகுதி தேர்வு இன்னும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் பற்றியில். ஓகேங்களா. சரி தான், அது கூட உங்களுக்கு ஒரு கொஷின் டெமோ காட்டுறேன் பாருங்கள் சார். ஆக்சுவலி இது வந்து ஒரு தமிழ் தகுதி தேர்வு கொஷின். ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். முத்துராமலிங்க தேவர் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம கொஷின் பண்ணோம். அவர் விடுதலை போரில் பங்கேற்றவர் யார்? ஃபஸ்ட் லைனில் முத்துராமலிங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் முடிஞ்சு. அடுத்த கொஷின், அவர் உரை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆங்கில அரசு அவர் உரை என்ன செய்த செயல் கேட்குறாங்க. அடுத்த லைன், தமது பேச்சாளர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடையில் அவர் ஆற்றிய வீர உரை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டிருந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அப்போ ஆங்கில அரசு என்ன செஞ்சு அவரை சிறையில் போட்டாங்க. ஓகேங்களா. சார் இது உங்களுக்கு இந்த முத்துராமலிங்க தேவர் 7th செகண்ட் டேர்மில் இருக்கும். புரியுதுங்களா. நல்லாவே அழகாக படிச்சிருப்பீங்க. அந்த பாடம் ஃபுல்லாக படித்தாவே தெரியும், புரியும். உடனே நீங்கள் ஆப்ஷன் பார்த்தே சிறையில் அடைச்சது தான் அவர் போட்டுச்சு. ஓகேங்களா. வாய்ப்புரை சட்டம்லாம் போட்டாங்க, குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக இது பண்ணார், எல்லாம் தெரியும். பற்றியில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பதில் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே நம்ம தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டுக்காக டிக் பண்ணாதீங்க. அப்படி அந்த தவறை செய்ய வேண்டாம். புரியுதுங்களா. உள்ள பற்றியில் நமக்கு எதுனாலையும் கொடுத்து மாட்டு விட்ருவாங்க. தெளிவாக இருந்துக்காங்க சார். ஒவ்வொரு கொஷினும் முக்கியம். ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறேன். மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்ட சட்டம், அதை வாய்ப்பு சட்டம் நமக்கு தெரியும். புரியுதுங்களா. இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் டைம் வேஸ்ட் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா இது லைஃப். புரியுதுங்களா. தெரியும். நம்ம அந்த பற்றி படிக்கணும். வாய்ப்பு சட்டம் கமுதியில் குற்றப்பரம்பரை ஏதோ விவசாயிகளின் தோழர்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா. இவர் ஒரு டைம் எங்கே போயிருந்தார், சிங்கப்பூர்லாம் போய் அந்த பெண்கள்லாம் மலேசியா போய் பெண்களை தலைவிரிச்சு போடுறது அதெல்லாமே எதிர்த்துருப்பார். இதெல்லாம் தெரியும். இந்த கண்டென்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம், எல்லாமே தெரியும். ஆனால் பற்றியை படித்து ஆன்சர் பண்ணிவிடுங்கன்றான். புரியுதுங்களா. அடுத்தது, தேசியகாந்த் செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஓகேங்களா. அது பற்றியை படிக்கிறீங்க. ஓகேங்களா. தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். அப்போ திருவி கல்யாணம் சொன்னால் தேசியகாந்த செம்மல் அப்படின்னு பாராட்டினார். ஓகேங்களா. தெரியும் உங்களுக்கும். தேசியகாந்த செம்மல் திருவிகா சொன்னார். ஓகேங்களா. சுத்த தியாகின்னு பெரியார் சொல்லியிருப்பார். எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. தெரியும், நமக்கு புக்கில் இருக்குது. பட் இருந்தாலும் பற்றியிலிருந்து படித்து சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. சரி சார். வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. நான் திரும்பவும் இதை வந்து ரொம்ப பெருசாலாம் கிளாஸ் எடுக்க விருப்பம். ஏன்னா இதில் உங்களுக்கு என்ன ட்ரிக்ஸ்ன்றதை நான் சொல்லிட்டேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஓகேங்களா. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு கொஷினை வந்து எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. கொஷின் ரீட் அவுட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பற்றிக்குள்ளே போகிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா. சரி சார். வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. வேறு அடுத்த டாப்பிக்கில் வேறு எந்த டாபிக் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் அதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக இப்போ கண்டினியூஸாக வீடியோ போடல. இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டனால கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா. கண்டினியூஸாக அடுத்த டாபிக் போகிறேன். அடுத்த ஒளி வேறுபாடு போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ சிறப்பு தமிழ்லேருந்து எல்லாமே எங்கே இருந்தாலும் இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துடலான்னு இருக்கேன். ஏன்னா டிஎன்பிசி வர கொஷினோட தன்மையை வந்து கொஞ்சம் மாற்றம் செய்து வராங்க. புரியுதுங்களா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நானும் நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேங்களா. சரி சார். வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சார். தேங்க்யூ.